Hello everyone, myself Rishwana. Welcome back to my channel TNSET Mathematics. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அனலிட்டிக் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முன்னால காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, லிமிட்னா என்ன, கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, சிஆர் ஈக்குவேஷன்ஸ் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணாதான் நம்மளால அனலிட்டிக் ஃபங்க்ஷன் பார்க்க முடியும். ஸோ இந்த டாபிக்ஸை ஒன் பை ஒன்னா கவர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, ரியல் ஃபங்க்ஷனுக்கும் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ல உள்ள டைப்ஸ்லாம் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ ஒரு 2 hours வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 85 ஸ்லைட்ஸ் இருக்கு. அதனால நான் ஸ்பிளிட் பண்ணி பார்ட்டா அப்லோட் பண்றேன். நம்ம சேனல்ல காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஆர்டர் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கண்டினியூட்டி இருக்கும். நான் ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் செட். செட்னா என்னன்னா a collection of well defined objects தான் நம்ம செட்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன மீனிங்னா இட் மே பி எனிதிங், அதாவது இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாமே நம்ம என்ன ஆப்ஜெக்ட்ஸ் தான் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆப்ஜெக்ட்ஸ்னா வந்து நம்பர்ஸா இருக்கலாம், இல்ல ஆல்பபெட்ஸா இருக்கலாம், சிம்பிள்ஸ், இல்ல ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ், பென், பேப்பர், பென்சில், சேர்னு நம்ம எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட்ஸ் தான் சொல்லுவோம். இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஓகே, இப்ப கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன மீனிங்னா இப்போ ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல எந்த ஒரு ஆப்ஜெக்ட சொன்னாலும் நம்மளால ஷுவரா இந்த கலெக்ஷன்ல இருக்கு இல்ல இல்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அது செட்டுன்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு நமக்கு டவுட்டும் வரக்கூடாது. எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் இதுல வந்து கன்ஃபார்மா இருக்கு இல்ல இல்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அதுதான் செட்டு. இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃபிளவர்ஸ் இருக்கு. இந்த கலெக்ஷன் வந்து செட்டா இல்லையான்னு பார்ப்போம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட கொடுத்தாலும் நம்மளால ஷுவரா ஒன்னு இருக்கு இல்ல இல்லன்னு சொல்ல முடிஞ்சுச்சுன்னா அது செட்டு. இப்ப நான் மேங்கோன்னு அப்படின்னு ஒரு ஃப்ரூட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மேங்கோ இந்த கலெக்ஷன்ல வருமா? வராது. ஏன்னா நம்ம எடுத்திருக்க கலெக்ஷன் வந்து ஃபிளவர்ஸ் தான் எடுத்திருக்கோம். மேங்கோ வந்து ஃப்ரூட் கேட்டகரியில வரும், அது இதுல வராது. இப்ப 2ங்கிற ஒரு நம்பர் சொன்னாலும் அதுவும் இந்த கலெக்ஷன்ல வராது. இப்ப பென்னு இல்ல சேரு இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் இதுல வராது. அதுவே நான் இப்ப வந்து ரோஸ்ன்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரோஸ் வந்து ஒரு ஃபிளவர், லில்லி, சன்ஃபிளவர், டுலிப் இந்த மாதிரி ஃபிளவர் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இந்த கலெக்ஷன்ல வரும். அப்ப நம்மளால ஷுவரா சொல்ல முடியுது வந்து ஒண்ணு இந்த எந்த ஆப்ஜெக்ட கொடுத்தாலும் இந்த கலெக்ஷன்ல இருக்கும் இல்ல இருக்காதுன்னு நம்மளால ஷுவரா சொல்ல முடியுது. அப்ப இந்த கலெக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு செட்டு. நெக்ஸ்ட் இந்த பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இருக்கு. ஆல் ரியல் நம்பர்ஸ்ங்கும் போது நம்மளால ஷுவரா சொல்ல முடியும் இதுலயும். அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இப்ப 2ங்கிற ஒரு நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2ங்கிற நம்பர் ஒரு ரியல் நம்பர், அப்ப இந்த கலெக்ஷன்ல வரும். அதுவே 3 + 2i அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 + 2iங்கிறது என்னது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த இதுல வராது. அப்ப நம்மளால ஷுவரா சொல்ல முடியுது இல்ல. அப்ப இந்த கலெக்ஷன் என்னன்னா வந்து என்னன்னா செட்டு. நெக்ஸ்ட் ஒன் கலெக்ஷன் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இதுலயும் நம்மளால ஷுவரா சொல்ல முடியும். எந்த ஆப்ஜெக்ட கொடுத்தாலும் கன்ஃபார்மா இந்த கலெக்ஷன்ல வரும் இல்ல வராதுன்னு நம்மளால சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அப்ப இதை என்னன்னு சொல்லுவோம்னா இதுவும் ஒரு செட்டு தான். நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் சம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கு. இந்த கேட்டகரி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேங்கோங்கிற ஒரு இது சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கன்ஃபார்மா வராது. ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் எடுத்திருக்கோம். மேங்கோங்கிறது ஃப்ரூட் கேட்டகரி, அதனால இது வராது. அதுவே இப்ப நான் 2ங்கிற ஒரு நம்பர் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வருமானு பார்த்தோம்னா நமக்கு டவுட் வருது. ஏன்னா இங்க வந்து நம்ம எடுத்திருக்கிறது எப்படி எடுத்திருக்கோம்னா சம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இப்ப ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் வந்துரும். அதை தவிர வேற எதுவும் வராதுன்னு நம்மளால ஷுவரா சொல்ல முடியும். ஆனா நம்ம இங்க எடுத்திருக்க கலெக்ஷன் எப்படி எடுத்திருக்கோம்னா கலெக்ஷன் ஆஃப் சம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்திருக்கோம். சம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்திருக்கிறதுனால 2ங்கிற நம்பர் வரலாம் இல்ல வராமையும் போகலாம். நமக்கு அங்க டவுட் வருது இல்ல. அப்ப இது வந்து செட்டு கிடையாது. ஓகே, அப்ப இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? நான் செட்டுன்னு சொல்லுவோம். இது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃபிளவர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் செட்டு. ஏன்னா நம்மளால ஷுவரா சொல்ல முடியுது. ஆனா இந்த கேஸ்ல நமக்கு டவுட் வருது இல்ல, வருமா வராதான்னு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கலெக்ஷன். இதை வந்து என்ன இந்த கலெக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்னா நாட் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம். சோ இது வந்து செட்டு கிடையாது, நான் செட்டு. நெக்ஸ்ட் ஒன் வேரியபிள் இன் ஃபங்க்ஷன்ஸ். வேரியபிள்னா என்ன மீனிங்னா அதாவது ஒரு பர்டிகுலர் மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ்ல அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வேரியபிள்னு சொல்லுவோம். அதுவே அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாம பிக்ஸ்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேமா இருந்ததுன்னா அதை வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இப்ப வேரியபிள் இந்த வேர்ட்ல இருந்து என்னன்னா வேரி, அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுதான் மீனிங். ஓகேவா? இப்ப இந்த வேரியபிளை வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா எக்ஸ், ஒய், இசட் இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ்ல நம்ம டினோட் பண்ணுவோம். அதாவது இதோட வேல்யூ வந்து ரியல் நம்பரா இருந்துச்சுன்னா அது ரியல் வேல்யூடு வேரியபிள்னு சொல்லுவோம்.
சொல்லுவோம், இதோட வேல்யூ வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு வேரியபிள்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப x is equal to 2, y is equal to 1/3 இந்த நம்பர்ஸ்லாம் என்னது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸா இருக்கிறதுனால இந்த வேரியபிள் இருக்குல்ல, இதை வந்து ரியல் வேல்யூடு வேரியபிள், அதோட வேல்யூ வந்து ரியல் நம்பரா இருக்கு, அதனால ரியல் வேல்யூடு வேரியபிள்னு சொல்லுவோம். அதுவே இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 3 + 5y இருக்கு, இல்லைன்னா w is equal to 1/2 + 7i, இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கிறதுனால இந்த வேரியபிள் என்ன சொல்லுவோம்? காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ரூல். ஒரு ரெண்டு நான் எம்டி செட் நான் எடுத்துக்கிறேன். ஏ பிங்கிற ரெண்டு நான் எம்டி செட் எடுத்திருக்கேன். ரெண்டுமே நான் எம்டி செட். ரெண்டுத்துலயும் நான் சம் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஏல செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி பிலயும் சில எலமெண்ட்ஸ் இருக்கு. ரெண்டுமே நான் நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்ப ரெண்டு செட்டுக்கும் நடுவுல நான் என்ன இது பண்ண போறேன்னா ரூல் அப்ளை பண்ண போறேன். அந்த ரூல் என்னன்னு பார்ப்போம். இப்ப நான் இந்த ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா செட் ஆஃப் இன்புட்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பில இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா செட் ஆஃப் பாசிபிள் அவுட்புட்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் என்ன ரூல் அப்ளை பண்ண போறேன்னா ஏல இருந்து ஏதோ ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எக்ஸ்ங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க ஏலையும் சரி பிலையும் சரி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கேன். இங்க எக்ஸ்ங்கிறது நான் ஜென்ரலா டினோட் பண்றேன். ஓகே, எக்ஸ்ங்கிற ஒரு எலமெண்ட் அதாவது ஏல இருந்து நான் எடுத்திருக்கேன்னா இதோட நான் 2 மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அது வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஏல இருந்து நான் எடுத்திருக்கிற வேரியபிள்ல அதாவது இது எக்ஸோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும், பிக்ஸ்டு கிடையாது இல்ல. அப்ப ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் இது டினோட் பண்ணு. அப்ப இது வந்து ஒரு வேரியபிள். ஓகே, இதோட நான் என்ன பண்றேன்னா 2 மல்டிப்ளை பண்றேன். 2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு இன்னொரு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல ஒய், அது வந்து எனக்கு எங்க இருக்கணும்னா பில இருக்கணும். இந்த மாதிரி நான் ரூல் அப்ளை பண்றேன். அப்ப எக்ஸ் வந்து என்னதுன்னா பிலாங்ஸ் டு ஏ, ஆனா ஒய் வந்து பிலாங்ஸ் டு பி. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறதுல இதுவும் வேரியபிள் தான், இதுவும் வேரியபிள் தான், எக்ஸும் வேரியபிள் தான், ஒய்யும் வேரியபிள் தான். ஆனா இந்த ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லும். ஏன்னா இது எக்ஸ பொறுத்து இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனா எக்ஸ் வந்து அது வந்து எதையும் டிபெண்ட் பண்ணி இல்ல, இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஆனா ஒய் வந்து என்னன்னா டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஏன்னா எக்ஸுக்கு இப்ப சப்போஸ் 1 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 2 வரும். அதுவே இங்க 2 போட்டோம்னா இங்க 4 வரும். எக்ஸோட வேல்யூ பொறுத்து இது மாறுறதுனால இதை டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப இந்த எக்ஸ்ங்கிறதுலாம் என்னது? செட் ஆஃப் இன்புட்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். இந்த எக்ஸ் எல்லாமே என்னன்னா செட் ஆஃப் இன்புட்ஸ். இந்த ஏல இருந்து எடுத்திருக்கிறது இதெல்லாம் இன்புட். ஒய் எல்லாம் நமக்கு கிடைச்சது எல்லாமே அவுட்புட். ஓகேவா? இப்ப எனக்கு என்ன கண்டிஷன்னா இங்க ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த ரூலை நான் வந்து இதை வந்து ஃபங்க்ஷன் சொல்லலாம். அந்த கண்டிஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா இது வந்து அசோசியேட்டிவிட்டி, அதாவது ஏல இருக்கிற எல்லா இன்புட்டுக்கும் எனக்கு அவுட்புட் வேணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் எனக்கு வந்து அவுட்புட், அதாவது ஒரு இன்புட் இருக்குல்ல, இங்க இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் எனக்கு இன்புட், எல்லா இன்புட்டுக்கும் எனக்கு அவுட்புட் கிடைக்கணும். அது செகண்ட் கண்டிஷன் என்னன்னா அது யூனிக்கா இருக்கணும். எப்படி ஒரு மிஷின்ல வந்து நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுத்தோம்னா ப்ராசஸ் ஆகி அவுட்புட் கிடைக்குதோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்க வந்து இங்க என்ன ஏல இருந்து இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்புட்டா கொடுக்குறோம். இந்த ரூல் அப்ளை பண்றோம், அதாவது 2 மல்டிப்ளை பண்ற இந்த ரூல் அப்ளை பண்றோம். அது ப்ராசஸ் ஆகி எனக்கு அவுட்புட் கிடைக்குது. அப்ப எனக்கு இந்த ரூல் வந்து எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசோசியேட்டிவ். ஏன்னா எனக்கு எல்லாத்துக்குமே அவுட்புட் கிடைக்கணும், எல்லா இன்புட்டுக்கும் அவுட்புட் கிடைக்கணும். செகண்ட் ஒன் வந்து அது யூனிக்கா இருக்கணும். இது ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, அப்ப இதை வந்து நம்ம எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா f from a to b. அதாவது இது மேத்தமேட்டிக்கலா எஃப்னா என்னன்னா ஃபங்க்ஷனோட நேம். ஃபங்க்ஷன்ங்கிறதுனால எஃப்னா யூஸ்வலா டினோட் பண்ணுவோம். எஃப்ங்கிறது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனோட நேம். ஏங்கிறது என்னன்னா செட் ஆஃப் இன்புட்ஸ் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். நமக்கு கிடைக்கும்ல செட் ஆஃப் பாசிபிள் அவுட்புட்ஸ், அதை வந்து செகண்டா எழுதுவோம். ஓகே, இது என்னன்னா f from a to b. அதாவது இங்க வந்து இதுல வந்து ஏ பொறுத்த அளவுக்கு நமக்கு எல்லாமே நமக்கு இன்புட்டா இருக்கும். ஆனா b பொறுத்த அளவுக்கு எல்லாமே அவுட்புட்டா இருக்கணும்னு நெசசரி கிடையாது. அதாவது சில எலமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு அவுட்புட்டா இருந்தா போதும், எல்லா எலமெண்ட்டும் அதனாலதான் நம்ம இங்க என்னன்னு போட்டிருக்கோம்னா இதை வந்து செட் ஆஃப் இன்புட்ஸ் போட்டிருக்கோம். ஆனா இதை வந்து செட் ஆஃப் பாசிபிள் அவுட்புட்ஸ், அவுட்புட்டா வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் போட்டிருக்கோம். ஆனா எல்லாமே அவுட்புட்டா வரணும்னு எந்த நெசசரியும் இல்லை. ஆனா ஆக்சுவலா எனக்கு எல்லா அவுட்புட்டும் எனக்கு கிடைக்குது தெரியுமா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது ரேஞ்ச் வந்து யூஸ்வலா ஆர்ன்னு டினோட் பண்ணுவோம். ரேஞ்சுங்கிறது என்னன்னா ஆக்சுவலா எனக்கு அவுட்புட் கிடைக்குது இல்ல, ஒரு இன்புட்டுக்கும் எக்ஸாக்டா ஒரு அவுட்புட் கிடைக்குது தெரியுமா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லுவோம், செட் ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட். ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா எக்ஸ்
எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள் நான் வந்து ஏல இருந்து எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் என்ன அப்ளை பண்றேன், 2 மல்டிப்ளை பண்றேன். இதுதான் எனக்கு ரூல். அப்ப இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா f of x is equal to 2x எழுதுவோம். ஓகே, அதாவது இந்த எக்ஸ்ங்கிறது என்னன்னா என்னோட இன்புட். இந்த எக்ஸ்ங்கிறது வந்து இன்புட். இது வந்து பிலாங்ஸ் டு ஏ. எனக்கு இங்க கிடைக்குது இல்ல அவுட்புட், 2 மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்குது இல்ல, இது வந்து என்னது y. இது வந்து பிலாங்ஸ் டு பி. ஓகேவா, இத வந்து இது இந்த ரெண்டு கண்டிஷன் என்னன்னா அசோசியேட்டிவ் அண்ட் யூனிக், இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த ரூல் அப்ளை பண்றோம்ல, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுதான் f from a to b. அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா f of x is equal to 2x அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இப்ப டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப நான் இங்க எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஃபங்க்ஷன், இந்த இதை நான் எடுத்துக்கிறேன் f from a to b. இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம்னா f of x is equal to 2x. இங்க தானே டிஃபைன் பண்ணிருந்தோம், அதாவது y. ஓகேவா, இப்ப டொமைன்னா என்னன்னா இங்க ஏ இருக்குல்ல, செட் ஆஃப் இன்புட்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். இந்த ஏ தான் என்னன்னா நமக்கு வந்து டொமைன், டொமைன் ஆஃப் ஃபங்க்ஷன், டொமைன் ஆஃப் எஃப்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பி இருக்குல்ல, இந்த பியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோடொமைன்னு சொல்லுவோம். அதாவது செட் ஆஃப் பாசிபிள் அவுட்புட்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம கோடொமைன் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப். ஓகே, ஆக்சுவலா ரேஞ்ச்னா என்னன்னா நமக்கு என்ன தெரியும்னா செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். அதாவது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். இப்ப ஏ பிங்கிறது இதெல்லாம் எனக்கு டொமைன் நான் எடுத்துக்கிறேன். அதாவது செட் ஆஃப் இன்புட்ஸ். இதெல்லாம் எனக்கு பாசிபிள் அவுட்புட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா 1 2 3ன்னு இருக்கு. ஓகே, ஏ வந்து இது இங்க 2 எனக்கு ஏங்கிற இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் வந்து 2 கிடைக்குது. அதனால இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிருக்கேன். பிங்கிற இன்புட்டை நான் கொடுத்தேன்னா எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து 3 கிடைக்குது. அதனால இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகேவா, இப்ப இந்த செட் ஆஃப் பாசிபிள் அவுட்புட்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோடொமைன்னு சொல்லுவோம். ரேஞ்சுனா என்னன்னா ஆக்சுவலா எனக்கு கிடைக்குதுல அவுட்புட், அதை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்ப ரேஞ்சை நம்ம யூஸ்வலா நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஆர்ன்னு டினோட் பண்ணுவோம். ஆர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குது, வந்து 2ம் 3யும் தான் எனக்கு ஆக்சுவல் அவுட்புட். அதாவது ரேஞ்சுனா என்னன்னா செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் ஆஃப் த எலமெண்ட் ஏ, எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது இமேஜஸ்னா என்ன மீனிங்னா இது வந்து இதோட மேப் ஆயிருந்துச்சுன்னா ஏவோட இமேஜ் 2ன்னு சொல்லுவோம், 2ஓட ப்ரீ இமேஜ் ஏன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப ரேஞ்ச்னா ஆக்சுவலா எனக்கு கிடைக்கிற அவுட்புட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேஞ்சுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா என்ன டிஃபரன்ஸ்னா எனக்கு ரேஞ்ச் கிடைக்குது இல்ல, அந்த ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா அதை வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுவே இந்த ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்க நம்ம இங்க என்ன பார்த்தோம்னா வேரியபிளுக்கு வந்து அதோட வேல்யூ வந்து ரியல் நம்பரா இருந்துச்சுன்னா அது வந்து ரியல் வேல்யூடு வேரியபிள், அதுவே காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தா காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு வேரியபிள்னு பார்த்தோம். ஆனா இங்க நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த அளவுக்கு நமக்கு ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸா இருந்தா அது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுவே இது சப்செட் ஆஃப் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப வந்து எஃப் ஃப்ரம் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு a to rன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இங்க கிடைக்கிறது நான் f of x is equal to x square அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபங்க்ஷனை எனக்கு நான் இன்புட்டா நான் ஏல இருந்து என்ன கொடுக்குறேன்னா எக்ஸ்ங்கிற ஒரு வேல்யூவை நான் இன்புட்டா கொடுக்குறேன். எனக்கு கிடைக்கிற ஆன்சர்லாம் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகே, அது எல்லாம் எங்க இருக்கிற செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுவே காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் f from என்ன எடுத்துக்கிறேன்னா d2 செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் நான் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா f of z is equal to z ஸ்கொயர். அதாவது ரேஞ்ச் செட் வந்து எதுக்கு சப்செட்டா இருக்குன்னா செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து சப்செட்டா இருக்கு. அதனால இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்ல, இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லும். நெக்ஸ்ட் ஒன், இப்ப ரியல் ஃபங்க்ஷன்லயும் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்லயும் உள்ள டைப்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்ப நான் ஒரு ஏங்கிறது ஒண்ணு சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to set of real numbers. இதை நான் எப்படி நான் டிஃபைன் பண்றேன்னா f of x is equal to y. அதே மாதிரி நான் காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், dங்கிற ஒரு சப்செட் வந்து செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நான் எடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் ஃப்ரம் d to செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் எப்படி நான் டிஃபைன் பண்றேன்னா f of x is equal to w டினோட் பண்றேன். அதாவது நான் கொடுக்குற இன்புட்டுக்கு எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து yங்கிறது பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இங்க வந்து நான் கொடுக்கறது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இன்புட்டா கொடுக்குறேன். எனக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு. இந்த wங்கிறது பிலாங்ஸ் டு செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து என்ன கண்டிஷன் சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசோசியேட்டிவ், செகண்ட் ஒன் யூனிக்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசோசியேட்டிவ், செகண்ட் ஒன் யூனிக்.
அதாவது நான் கொடுக்குற ஒரு இன்புட்டுக்கும் எனக்கு எக்ஸாக்டா எனக்கு அவுட்புட் கிடைக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது யூனிக்கா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதான் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட். அதான் அதாவது ஃபார் ஆல் இன்புட் நமக்கு வந்து எக்ஸாக்டா சிங்கிள் அவுட்புட் கிடைக்கும். யூனிக்கா அவுட்புட் கிடைச்சிச்சுன்னா அப்ப இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது எல்லா இன்புட்ஸுக்கும் ஃபார் ஆல் இன்புட். ஓகேவா? அதுவே ரிலேஷன் நாம எப்படி சொல்லுவோம், எப்ப சொல்லுவோம்னா ஃபார் அட்லீஸ்ட் ஒரு இன்புட்டுக்கு எனக்கு வந்து நோ அவுட்புட்டோ அப்படி இல்லைன்னா ஒன் அவுட்புட் அப்படி இல்லைன்னா மோர் தென் ஒன் அவுட்புட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம், ரிலேஷன் சொல்லுவோம். ஓகே, அதாவது ஒரு இன்புட்டுக்கு ஒரே ஒரு அவுட்புட் கிடைச்சிச்சுன்னா அது ஃபங்க்ஷன். எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் எனக்கு ஒரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரிலேஷன் எப்ப சொல்லுவோம்னா அட்லீஸ்ட் ஒரு இன்புட்டுக்கு எனக்கு அவுட்புட்டே கிடைக்கல, அப்படி இல்லைன்னா மோர் தென் ஒன் அவுட்புட் கிடைக்குது, இல்லைன்னா ஒரு அவுட்புட் கிடைக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரிலேஷன் சொல்லுவோம். அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலே சொல்லிடலாம் எல்லா ஃபங்க்ஷனும் ரிலேஷனா இருக்கும். ஏன்னா இங்க ஒன் அவுட்புட்டும் நம்ம ரிலேஷன் தான் சொல்லுவோம். எல்லா ஃபங்க்ஷனும் ரிலேஷன். ஆனா வந்து கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. ஏன்னா ரிலேஷனா இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷனா இருக்கணும்னு நெசசரி கிடையாது. ஆனா ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மா ரிலேஷனா இருக்கும். ஓகே, அதுவே நம்ம காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதே சேம் தான். ஃபங்க்ஷனுக்கு இங்க பார்த்தா அதே தான். ஃபார் ஆல் இன்புட் எனக்கு எக்ஸாக்டா சிங்கிள் அவுட்புட் வேணும். சிங்கிள் அவுட்புட் இருந்துச்சுன்னா அதை வந்து சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன். இந்த நேம்ல இருந்தே சொல்லிடலாம், சிங்கிள் வேல்யூடனா எனக்கு கிடைக்கிற வேல்யூ சிங்கிளா இருந்துச்சுன்னா அது சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுவே என்னோட வேல்யூ வந்து மோர் தென் ஒன்னா இருந்துச்சுன்னா, ஓகே, அவுட்புட் எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து மோர் தென் ஒன் அவுட்புட் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆர் மெனி வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆர் மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது அட்லீஸ்ட் ஒன் இன்புட்டுக்கு எனக்கு மோர் தென் ஒன் அவுட்புட் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஆனா நம்ம ரியலை பொறுத்த அளவுக்கு மோர் தென் ஒன் அவுட்புட் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஃபங்க்ஷனே எடுத்துக்க மாட்டோம், ரிலேஷன் தான் எடுத்துப்போம். ஆனா காம்ப்ளெக்ஸை பொறுத்த அளவுக்கு மோர் தென் ஒன் வேல்யூ இருந்தாலும் அதையும் நம்ம ஃபங்க்ஷன் தான் எடுத்துப்போம். அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம்னா மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். இப்போ இந்த சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன்ல சரி மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன்லயும் சரி நம்ம வந்து லிமிட், கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி இதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்ங்கிறத நம்ம லேட்டரா பார்ப்போம். ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப ஏ பி அப்படின்னு நான் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம டொமைன் எடுத்துக்கிறேன், இதை வந்து கோடொமைன் எடுத்துக்கிறேன். அதாவது இதெல்லாம் செட் ஆஃப் இன்புட்ஸ், இதெல்லாம் எனக்கு இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு செட் ஆஃப் பாசிபிள் அவுட்புட்ஸ். நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், இங்கேயும் நான் காப்பி பண்ணிக்கிறேன் அதை. நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா, இப்ப ஏ வந்து ஒன்னோட மேப் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்க பிக்கு வந்து ஒன்னு மேப் ஆகல, இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன்னா என்ன பார்த்தோம்னா அசோசியேட்டிவ் அண்ட் யூனிக். எனக்கு டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் எனக்கு அவுட்புட் வேணும். நெக்ஸ்ட் வந்து அது யூனிக்கா இருக்கணும். அப்ப இங்க ஏக்கு வந்து வேல்யூ இருக்கு, அதாவது அவுட்புட் இருக்கு. அதாவது என்னன்னு சொல்லுவோம்னா மேத்தமெட்டிக்கலா ஏக்கு வந்து இமேஜ் இருக்கு, ஏவோட இமேஜ் வந்து ஒன்னு சொல்லுவோம். அப்ப ஏக்கு நமக்கு இமேஜ் இருக்கு, பிக்கு இமேஜ் இருக்கா? இல்ல. அப்ப இது என்னது? ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா பிங்கிறதுக்கு அவுட்புட் இல்ல. அப்ப இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஜஸ்ட் ரிலேஷன் மட்டும் தான். இது ஃபங்க்ஷன் கிடையாது, ரிலேஷன் தான். அதே மாதிரி இந்த இதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க ஏக்கும் சரி பிக்கும் சரி அவுட்புட் இருக்கு. ஆனா இது யூனிக்கா இருக்கா? இல்ல. ஏன்னா ஏக்கு வந்து ரெண்டு இமேஜ் இருக்கு பாருங்க, ஒன்னும் இமேஜ் டூவும் இமேஜ், ரெண்டு அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நமக்கு ஃபங்க்ஷனை பொறுத்தவரைக்கும் ரியல்ல பொறுத்தவரைக்கு நமக்கு எக்ஸாக்டா ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கணும், ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அதனால இங்க நமக்கு வந்து ஏங்கிற இன்புட்டுக்கு ரெண்டு அவுட்புட் கிடைச்சிருக்கு. அப்ப ரெண்டு இமேஜ் இருக்கிறதுனால இது ஃபங்க்ஷனே கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது, இது ரிலேஷன் தான். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த கேஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க நமக்கு ஏக்கும் சரி பிக்கும் சரி நமக்கு அவுட்புட் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரெண்டுமே எப்படி இருக்கு? யூனிக்கா இருக்கு. அப்ப இது என்னது? ஃபங்க்ஷன். ஆல்சோ இது ரிலேஷனாவும் இருக்கும். ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனும் என்னன்னா ரிலேஷன். அப்ப இது வந்து என்னன்னா ரிலேஷன் சொல்லும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே நமக்கு அவுட்புட் இருக்கு. இங்க இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் அவுட்புட் இருக்கு. அண்ட் ஆல்சோ யூனிக்கா இருக்கு. ஏக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் வந்திருக்கு, பிக்கும் ஒரே ஒரு அவுட்புட் தான், சிக்கும் சரி ஒரே ஒரு அவுட்புட் தான், டிக்கும் ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்குது. அப்ப இதுவும் என்னது ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ ரிலேஷனாவும் இருக்கும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நமக்கு இங்க 2க்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்ல. அதாவது ஏவோட இமேஜ் 1ன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி 1ஓட ப்ரீ இமேஜ் ஏன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு பாருங்க, இங்க 2க்கு வேல்யூ இல்ல. இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஃபங்க்ஷன்ங்கிற டெஃபினிஷன்ல சொல்றேன். இங்க வந்து இந்த 2 பார்க்க மாட்டோம். இங்க டொமைன்ல மட்டும்தான் எனக்கு எக்ஸாக்டா எனக்கு வந்து எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் அவுட்புட் கிடைக்கணும் அண்ட் ஆல்சோ யூனிக்கா இருக்கணும். இங்க கோடமைன்ல இருக்கிறது நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே, இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இங்க வந்து இந்த 3க்கு வந்து 2 ப்ரீ இமேஜ் இருக்கு. அதாவது இந்த சியும் ப்ரீ இமேஜா இருக்கு, டியும் ப்ரீ இமேஜா இருக்கு. இது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஃபங்க்ஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம டொமைனை மட்டும் தான் பார்ப்போம். அது வந்து அசோசியேட்டிவ் அண்ட் யூனிக், இது ரெண்டு மட்டும் தான் இருக்கணும். கோடமைனை பத்தி நமக்கு கவலை இல்லை. அப்ப இதுவும் சரி இதுவும் சரி ரெண்டுமே என்னவோ ஃபங்க்ஷனா இருக்கும். ஆனா இதுல ரேஞ்ச் செட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து ரேஞ்சுங்கிறது என்னது, ஆக்சுவலா நமக்கு கிடைச்ச அவுட்புட்டை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது அந்த டொமைன்ல இருக்கிற ஒரு ஒரு எலமெண்ட்ஸ்க்கும் அவுட்புட் கிடைக்குது தெரியுமா, அந்த அவுட்புட்டை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த செட்டுக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்ல, இதுக்கு வந்து ரேஞ்ச் என்ன வரும்னா 1 and 3 இது மட்டும் தான் வரும். ஏன்னா ஏயோட இமேஜ் 1, பியோட இமேஜ் 3. அப்ப இது ரெண்டு மட்டும் தான் ரேஞ்சா வரும். அதுவே இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஞ்ச் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, ஏயோட இமேஜ் என்னது 2, பியோட இமேஜ் 1, சியோட இமேஜ் 3, டியோட இமேஜும் 3. செட்ல எழுதும் போது நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம், ஒன் டைம் எழுதுனா போதும். அப்ப இந்த எக்ஸாம்பிள பொறுத்த அளவுக்கு ரேஞ்ச் செட் எப்படி இருக்குன்னா, இது வந்து கோடமைனுக்கு சப்செட்டா இருக்கு. ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா கோடமைனுக்கு ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ ரியல் வேரியபிள். அதாவது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் எ ரியல் வேரியபிள்னா, எனக்கு கொடுக்குற இன்புட்டும் எனக்கு வந்து ரியலா இருக்கணும், எனக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் ரியலா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் எ ரியல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஷார்ட்டா ரியல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டும் சரி நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் ரியலா இருந்துச்சுன்னா, ரியல் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர் நான் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா, f of x is equal to x square ன்னு டிஃபைன் பண்றேன். இது வந்து என்னன்னா ஒரு ரியல் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இது வந்து ரியல் ஃபங்க்ஷன் கிடையாது, ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் மட்டும் தான். அதாவது நமக்கு கிடைக்கிற அவுட்புட் இருக்குல்ல, இதெல்லாம் 1 2 3 எல்லாம் நம்பர்ஸ். அதாவது செட் ஆஃப் இது வந்து பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அப்ப இந்த எடுத்துக்கிட்ட இந்த எக்ஸாம்பிள நம்ம ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆனா எப்ப வந்து அதை வந்து ரியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னா, நான் கொடுக்குற இன்புட்டும் எனக்கு வந்து ரியல் நம்பரா இருக்கணும், கிடைக்கிற அவுட்புட்டும் எனக்கு ரியல் நம்பரா இருந்துச்சுன்னா அது ரியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, நான் ஏபின்னு ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இங்க வந்து நம்ம நம்பர்ஸ் கொடுக்க போறோம். ஏன்னா செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் வந்து நம்ம டொமைன்ல எடுத்துக்கிறதுனால நம்ம நம்பர்ஸ் தான் இங்க இன்புட்டா கொடுக்க போறோம். அப்ப இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா x, f of x ன்னு எழுதுவோம். அதாவது ரியல் ஃபங்க்ஷனை பொறுத்த அளவுக்கு இது வந்து என்னன்னா 2 டைமென்ஷனல்ல நம்மளால டிரா பண்ண முடியும். அதாவது இது வந்து என்னன்னா, நான் கொடுக்குற இன்புட், இந்த எக்ஸ்ங்கிறது என்னோட இன்புட், இந்த f of xங்கிறது எனக்கு கிடைக்கிற அவுட்புட். அப்ப இத வந்து நம்ம ஆர்டர்டு பேர்ல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், x, f of x ன்னு எழுதலாமா. இதை வந்து கிராஃபிக்கலா நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதாவது எந்த ஒரு இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டை நம்ம வந்து ஆர்டர்டு பேர்ல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே நம்ம கிராஃபிக்கலா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் 1ங்கிற நம்பர் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கோ, எக்ஸ் ஸ்கொயர் தானே, ஜஸ்ட் ஸ்கொயர் தானே பண்ண போறோம். அப்போ 1க்கு 1 வரும், 2 எடுத்தோம்னா 4 வரும், அதுவே -2 எடுத்தோம்னா +4 வரும். ஏன்னா ஸ்கொயர் பண்றதுனால பாசிட்டிவ் வரும். அதே 0 எடுத்தோம்னா 0 வரும். இந்த மாதிரி தானே வரும். அப்ப நம்ம கிராஃபிக்கலா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 0,0க்கு இந்த பாயிண்ட், 1க்கு 1, 2க்கு 4 வருமா. அப்ப இந்த இடம், இந்த மார்க், இந்த மார்க். அப்ப நம்ம இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா. இது எது ரெப்ரசென்ட் பண்ணுது, பேரபலா ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப இந்த செட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன வந்து ரேஞ்சா கிடைக்குது, நமக்கு கிடைக்கிற அவுட்புட்ஸ் எல்லாம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா இங்க ஸ்கொயர் பண்றதுனால நமக்கு கிடைக்கிற அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்ல வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் கொடுக்குறோம். அதாவது நெகட்டிவ் நம்பர், 0, பாசிட்டிவ்னு எல்லாமே கொடுக்குறோம். ஆனா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் ரியல் நம்பரா தான் இருக்குது. அப்ப ரேஞ்ச் செட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து 0,∞ இந்த இன்டர்வலுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த எக்ஸாம்பிள்ல ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கு, சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸா இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்,
காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். இங்க நம்ம பார்த்தோம்ல ரியலுக்கு, அதே தான் நம்ம இங்கேயும் பார்க்க போறோம். அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்குது, கிடைக்கிற அவுட்புட்டும் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா என்னன்னா நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டை நம்ம வந்து சொல்லுது. ஓகேவா? இது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ங்கிறது என்னன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை பத்தி பேசுது. ஓகே, இப்ப நம்ம இங்க பார்த்த அதே தான், சேம் தான். இங்கேயும் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா f from set of complex numbers to set of complex numberன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா, இப்ப z ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுல நான் வந்து இன்புட்டா நான் என்ன கொடுக்குறேன், நான் வந்து ஒரு இன்புட்டா என்ன கொடுக்குறேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து z ஸ்கொயர், அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு. அதை வந்து நம்ம யூஸ்வலா எப்படி டினோட் பண்ணுவோம், w டினோட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் வந்து இதுல வந்து ரியல்ல வந்து நம்ம யூஸ்வலா நம்ம y-ன்னு தானே எழுதுவோம். f of x is equal to y, இல்ல y is equal to f of x, இந்த மாதிரி தானே எழுதுவோம். காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி எழுதுவோம்னா w-ன்னு எழுதுவோம். ஏன்னா நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அதை வந்து நம்ம w-ன்னு டினோட் பண்ணுவோம். இந்த w-ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இப்ப z-ங்கிறது என்னது, இது வந்து இன்புட். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், x plus iy-க்கு ஈக்குவலா இருக்கும். வேற x and y வந்து பிலாங்ஸ் டு என்னது, செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அதே மாதிரி இங்க w-ங்கிறது என்னது, இதுவும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அதாவது இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, f of z-க்கு ஈக்குவலா இருக்கு. இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா யூஸ்வலா u plus v-ன்னு எழுதுவோம். இங்க u-ம் v-யும் எப்படி இருக்கும்னா, u வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x and y-ஆ இருக்கும். அதே மாதிரி v-யும் ஃபங்க்ஷன் ஆஃப் x and y-ஆ இருக்கும். இந்த x-ம் y-யும் என்னது, ரியல் நம்பர்ஸ். இதை டிபெண்ட் பண்ணி இதை வந்து இருக்கு. u-ம் சரி v-யும் சரி x-யும் y-யும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப u-ம் v-யும் என்னன்னு சொல்லுவோம், u-ம் v-யும் ரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x and y-ஆ இருக்கும். இந்த z பொறுத்தளவுக்கு இந்த x வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் பார்ட்னு சொல்லுவோமா. அதே மாதிரி y வந்து இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம்ல, அதே சேம் தான் இங்கேயும். இங்க வந்து u வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் பார்ட் ஆஃப் w-ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் வந்து f of z வந்து நம்ம w-ன்னு எடுத்துருக்கோம். அதனால இதை வந்து நம்ம ரியல் பார்ட் ஆஃப் w-ன்னு சொல்லுவோம். இந்த v வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் w-ன்னு சொல்லுவோம். அப்ப இதை எப்படி எழுதலாம், w is equal to u of x, y plus I into v of x, y. Okay, இது வந்து ரியல் பார்ட் ஆஃப் a function f, இது வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் the function f. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் மேப்பிங்ஸ். நம்ம இங்க என்ன ரியல்ல என்ன பார்த்தோம், நம்ம இங்க கொடுக்குற ஒரு இன்புட்டுக்கும் நமக்கு எக்ஸாக்டா ஒரு அவுட்புட் கிடைக்குது. அதை வந்து நம்ம இங்க ஆர்டர்டு பேர் ஆஃப் x, f of x ன்னு எழுதுறோமா. இதை வந்து நம்மளால கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது ரியல் நம்பர் வந்து ஒரு ஒன் டைமென்ஷன்ங்கிறதுனால இங்க எக்ஸ்ங்கிற ஒரு இன்புட் நான் கொடுத்தேன்னா எனக்கு அதுக்கு எக்ஸாக்டா ஒரு அவுட்புட் கிடைக்குது இல்ல, அது ரெண்டுத்தையும் நம்ம ஆர்டர்டு பேரலல் எழுதுறோம்னா அது 2 டைமென்ஷனலா மாறிடுது. அப்ப இதுக்கு வந்து ஈக்குவலண்டா நம்ம கார்ட்டீசியன் பிளேன்ல இதை நம்மளால கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. ஆனா காம்ப்ளெக்ஸை பொறுத்தளவுக்கு பாருங்க, நான் கொடுக்குற இன்புட் என்னது, இசட்டுங்கிற ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன். இந்த இசட்டுங்கிற இன்புட்டே எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, 2 வேல்யூஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப இசட் 1 மட்டுமே எனக்கு வந்து 2 டைமென்ஷனலா இருக்கு. அப்ப எனக்கு கிடைக்கிற அவுட்புட் எப்படி இருக்கு, அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல uv-ன்னு அங்கேயும் 2 வேல்யூ இருக்கு. அப்ப z-ம் சரி w-ம் சரி, இதுவும் தனியா ஒரு 2 டைமென்ஷனல், இது ஒரு தனியா 2 டைமென்ஷனல். ஆனா ரியலை பொறுத்தளவுக்கு இது 1 டைமென்ஷனல்ங்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தும் போது 2 டைமென்ஷனல் தான் வருது, நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியுது கிராஃபிக்கலா. ஆனா காம்ப்ளெக்ஸா பொறுத்தளவுக்கு இந்த இசட்டுங்கிறது ஒரு 2 டைமென்ஷனல், அதே மாதிரி w-ங்கிறது ஒரு 2 டைமென்ஷனல். 2 டைமென்ஷனல் ஜாயின் பண்ணா டோட்டலா 4 டைமென்ஷனல் வந்துருது. 4 டைமென்ஷனல் நம்மளால கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றது டிஃபிகல்ட், நம்மளால அதை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. அதுக்காக கரஸ்பாண்டிங்கா நம்ம என்ன எடுத்துப்போம்னா நம்ம 2 பிளேனா எடுத்துப்போம். இதை வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்னா இசட் பிளேன் எடுத்துப்போம். இதை வந்து நம்ம வந்து w பிளேன் எடுத்துப்போம். அதாவது நான் எனக்கு கொடுக்குறேன் இன்புட், அதை வந்து இசட் பிளேன் எடுத்துப்போம். எனக்கு அவுட்புட் கிடைக்குது இல்ல, அதை வந்து w பிளேன் எடுத்துப்போம். நான் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து ஒரு சப்செட் எஸ்ங்கிற ஒரு சப்செட் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். எஸ்ல இருந்து செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். இந்த எஸ்ங்கிறது என்னது, டொமைன். அந்த டொமைனை வந்து நான் இங்க எடுத்துக்கிறேன். இதுதான் எனக்கு டொமைன் எஸ். ஓகே, இது வந்து எனக்கு கோடமைன். எனக்கு இங்க உள்ள வந்து எக்ஸாக்டா எனக்கு சில அவுட்புட்ஸ் மட்டும் கிடைக்கும், அதுதான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த ரேஞ்ச் தான் எனக்கு இங்க இருக்கிறதுதான் எனக்கு ரேஞ்சுன்னு வச்சுப்பேன். இதுதான் ரேஞ்ச். ஓகே, இதை வந்து நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா f of z is equal to w டிஃபைன் பண்றேன். அதாவது என்ன மீனிங்னா இங்க நான் இசட்டுங்கிறத எனக்கு கொடுக்குற இன்புட், இசட்டுங்கிற இன்புட் இங்க இருக்கு, எனக்கு இசட் இங்க இருக்கு. இந்த இசட்டுங்கிற இன்புட்டை நான் எனக்கு கொடுக்கும் போது எனக்கு எக்ஸாக்டா என்ன அவுட்புட் கிடைக்குது, wங்கிற அவுட்புட் இங்க இருந்து கிடைக்குது. அப்ப இங்கேன்னு இங்க
என்னது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன்ல நம்ம இது பண்றோம். அதாவது எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூங்கிறத நம்ம வந்து ரூலா அப்ளை பண்றோம். இன்புட்டை வந்து நம்ம இசட்டை கொடுக்குறோம். இங்க ப்ராசஸ் ஆகி எனக்கு கிடைக்கிற அவுட்புட் என்ன இருக்கு, டபிள்யூன்னு இருக்கு. இது எந்த பிளேன்ல இருக்கு, டபிள்யூ பிளேன்ல இருக்கு. இது வந்து இசட் பிளேன் எடுத்துப்போம், இது வந்து டபிள்யூ பிளேன் எடுத்துப்போம். இங்க வந்து எஸ் வந்து டொமைனா எடுத்திருக்கிறதுனால இங்க இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு எக்ஸாக்டா அவுட்புட் கிடைச்சது தான் நம்ம இங்க ரேஞ்சுன்னு எடுத்திருக்கோம். இந்த ரேஞ்சை வந்து நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்னா எஸ் டேஷ் டினோட் பண்ணுவோம். இது எஸ் எடுத்திருக்கிறதுனால இது எஸ் டேஷ் டினோட் பண்ணுவோம். அதாவது எஸ் டேஷ்னா என்னது, எஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸோட இமேஜஸ். அதை வந்து என்னன்னு எழுதலாம்னா எஸ் டேஷ்ங்கிறது இமேஜ் ஆஃப் எஸ் அண்டர் எஃப். அதே மாதிரி எஸ் வந்து என்னன்னு சொல்லலாம்னா ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். இதுக்கு இந்த இசட் வந்து இசட்டோட இமேஜ் வந்து டபிள்யூ, டபிள்யூட ப்ரீ இமேஜ் இசட்னு சொல்லுவோம். அப்ப எஸ்ங்கிறது என்னது, ப்ரீ இமேஜ் ஆஃப் எஸ் டேஷ் அண்டர் எஃப். நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன்னா என்ன பார்ப்போம். இது வந்து இசட் பிளைனு, இது வந்து நமக்கு டபிள்யூ பிளைன். ஓகே, இங்க இருந்து நான் ஒரு இன்புட் வந்து இசட்ங்கிறது ஒரு இன்புட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அவுட்புட் எனக்கு இங்க டபிள்யூல இருந்து இருக்குதுன்னா இது அதாவது இங்க இருக்கிற எல்லா இன்புட்டும் நீங்க எடுத்திருக்க நம்ம இசட் பிளேன்ல இருக்கிற டொமைன்ல இருக்கிற எல்லா இன்புட்டுக்கும் எனக்கு எக்ஸாக்டா ஒரே ஒரு அவுட்புட் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுவே எனக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு சிங்கிள் இன்புட் எடுத்திருக்கேன், அதுக்கு எனக்கு மல்டிபிள் அவுட்புட்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதாவது அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த சிங்கிள் இன்புட்டுக்கு எனக்கு W1ங்கிறது அவுட்புட்டா கிடைக்குது, அதே மாதிரி W2ங்கிறதும் எனக்கு அவுட்புட்டா கிடைச்சிச்சுன்னா இதை வந்து மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்கு நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் மோர் தென் ஒன் அவுட்புட் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா, இது டெஃபினிஷன்ல எப்படி சொல்லுவோம்னா டொமைன்ல இருக்கிற சம் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் ஹேவ் மோர் தென் ஒன் அவுட்புட்டா இருந்துச்சுன்னா தென் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ரியல் வேரியபிள் பார்த்தோம், காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் பார்த்தோம். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்னா என்ன மீனிங்னா எனக்கு நான் கொடுக்குற இன்புட் இருக்குல்ல அது வந்து நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து எனக்கு வந்து ரியலா இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். அதாவது இன்புட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறோம், நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா ரியல் நம்பரா இருந்துச்சுன்னா அதுதான் நான் இதுன்னு சொல்லுவோம். அதே இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் ரியல் வேரியபிள்னா என்ன மீனிங்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து நம்ம வந்து ரியல் நம்பர் கொடுக்குறோம், நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரியல் வேரியபிள்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னால நம்ம என்ன பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஷார்ட்டா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் சொன்னோம். அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டும் சரி அவுட்புட்டும் சரி காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா அது ஷார்ட்டா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ரியல் ஃபங்க்ஷன்னா என்னன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டும் சரி நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் சரி நமக்கு வந்து ரியலா இருக்கும், ரியல் நம்பரா இருக்கும். அதுவே இந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா இந்த வேர்டு பாத்துக்கங்க, நம்ம வேரியபிள்ங்கிறது மீன் பண்றது இன்புட். ஓகே, வேல்யூடு ஃபங்க்ஷன் வருது இல்ல அது வந்து எதை வந்து நமக்கு சொல்லுதுன்னா அதாவது ரேஞ்ச் இருக்கு தெரியுமா, ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா அது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபங்க்ஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரம் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். இது எந்த மாதிரி நான் டிஃபைன் பண்றேன்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்னு நான் டிஃபைன் பண்றேன். அதாவது இசட்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர், இசட்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் வந்து இன்புட்டா கொடுக்கும் போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எப்படி இருக்கு, அவுட்புட் எப்படி இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் இசட்டா இருக்கு. இதுதான் இந்த ரூலை தான் நம்ம அப்ளை பண்றோம். அதாவது மாடுலஸ் ஆஃப் இசட்ங்கிறது என்னது, இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகேவா, அப்ப நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்புட்டா கொடுக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் கிடைக்குது. அப்ப இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எஃப் ஃப்ரம் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல இருந்து செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நான் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா எஃப் ஆஃப் டீங்கிறது நான் வந்து ரியல் நம்பர், இது வந்து இன்புட்டா நான் கொடுக்குறேன். இதை வந்து நான் எப்படி நான் டிஃபைன் பண்றேன்னா எஃப் ஆஃப் டி எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் ஐ இன்டூ ஒய் ஆஃப் டின்னு நான் டிஃபைன் பண்றேன் வச்சுக்கோங்களேன். அதாவது எந்த மாதிரினா 3 into t plus i into cos t இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கொடுக்கறது ரியல் நம்பர் தான் நான் இன்புட்டா கொடுக்குறேன், ஆனா எனக்கு கிடைக்கிற அவுட்புட்ல வந்து எப்படி இருக்கு 3 into t plus i into cos t இருக்கு. இங்க இமேஜினரி வந்துருது இல்ல, அப்ப இது வந்து என்னவா இருக்குது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் ரியல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேவா,
ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரியல் பார்ட் என்ன இமேஜினரி பார்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து ஒரு சப்செட் டிங்கிற ஒரு சப்செட் எடுத்திருக்கேன். நான் ஃபங்க்ஷன் நான் எப்படி நான் வந்து எடுத்துக்கிறேன்னா டி டு செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நான் எப்படி நான் டிஃபைன் பண்றேன்னா, அதாவது நான் இங்க வந்து எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்றேன். அதாவது நான் ஒரு இன்புட் எக்ஸ் பிளஸ் ஐங்கிற ஒரு நம்பரை நான் இன்புட்டா கொடுத்தேன்னா எனக்கு கிடைக்கிற அவுட்புட் எப்படி இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அதாவது எக்ஸ் கமா ஃபங்க்ஷன் ரியல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யா இருக்கும். அதே மாதிரி ஐ இன்டூ வியும் எப்படி இருக்கும்னா ரியல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யா இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். நம்மளோட இது என்னது இங்க எய்ம் என்னன்னா எஃப் யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இதோட வேல்யூ வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இதோட வேல்யூ வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, நான் இதை வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டிஃபைன் பண்றேன்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் பிளஸ் ஐ இன்டு இசட் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இந்த கேஸ்ல ரியல் பார்ட் என்ன இமேஜினரி பார்ட் என்னன்னு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்ப இசட் வந்து நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுத்திருக்கிறதுனால அதை இங்க யூஸ் பண்ணிக்கலாமா? அப்ப என்ன வரும் எக்ஸ் பிளஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஐ இன்டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு வரும். இங்க ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்றேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இங்க வந்து ஐ ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர்னு வருமா? ஐ ஸ்கொயருங்கிறது வேல்யூ வந்து -1. அப்ப நான் வந்து டைரக்டா மைனஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். பிளஸ் 2 இன்டூ ஐ இன்டூ எக்ஸ் ஒய்னு வரும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பார்த்தோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா ஐ இன்டூ எக்ஸ் ஐஎக்ஸ்னு வரும். நெக்ஸ்ட் ஐ இன்டூ ஐ ஸ்கொயர் வேல்யூ வரும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 அப்ப மைனஸ் ஒய்ன்னு எழுதிடலாம். இப்ப ரியல் தனியா இமேஜினரி தனியா நான் பிரிக்கிறேன். அப்ப என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய்ன்னு வரும். ஓகே, அப்புறம் இந்த டேர்ம் இருக்குல்ல இது ரெண்டுத்தையும் ஐய நான் காமனா எடுத்துறேன். அப்ப ஐய காமனா எடுத்தா என்ன வரும் 2xy பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இது வந்து என்னன்னா u ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ரியல் பார்ட், அதாவது டபிள்யூட ரியல் பார்ட் இது. இந்த இது இருக்குல்ல இது வந்து என்னன்னா இமேஜினரி பார்ட், டபிள்யூக்கு இமேஜினரி பார்ட். இங்க பாத்தீங்கன்னாவே நமக்கு தெரியுது இது இந்த ரியல் பார்ட்டும் சரி இமேஜினரி பார்ட்டும் சரி எக்ஸும் ஒய் ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. அதனாலதான் நம்ம இங்க என்னன்னு எழுதுறோம்னா யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதுறோம். அதாவது ரியல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யா இருக்கும், யூவும் சரி வியும் சரி. நெக்ஸ்ட் ஒன், இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா இது வரைக்கும் நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம்ல தான் பார்த்திருக்கோம். ரியல் பார்ட்டும் சரி இமேஜினரி பார்ட்டும் சரி நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ஒய்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன் வந்து போலார் ஃபார்ம்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன பார்த்தோம் w is equal to u of x, y plus i into v of x, y ன்னு பார்த்தோம். இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்முக்கு. அதுவே போலார் ஃபார்ம்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் w is equal to w னா என்ன f of z is equal to u of r, theta plus I into v of r, theta. இது வந்து போலார் ஃபார்முக்கு. ஓகேவா? ஓகே, இங்க நான் எப்படி நான் எடுத்துக்கிறேன்னா இந்த கேஸ்ல நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா f of x is equal to z ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போலார் ஃபார்ம்னாலே நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் z is equal to r into e power I theta. அதாவது x அதாவது z வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்ல பொறுத்தளவுக்கு z is equal to x plus iy இந்த ஃபார்ம்ல இருக்கிறத நம்ம போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணா எப்படி எழுதுவோம் z is equal to r into e power I theta ன்னு எழுதுவோம். rங்கிறது என்னன்னா மாடுலஸ் வேல்யூ, தீட்டாங்கிறது என்னன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஓகே, இத வந்து நான் இங்க வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப இங்க யூஸ் பண்ணோம்னா என்ன வரும் z-க்கு பதிலா r into e power I theta the whole square ன்னு வருமா? அப்ப இத வந்து நம்ம எழுதுவோம் r square into e power I into 2 theta இந்த மாதிரி எழுதுவோம். ஓகே, இத நான் எக்ஸ்பாண்ட் பண்றேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு ஒரு என்ன ஃபார்முலா தெரியும் e power I theta is equal to cos theta plus I into sin theta. இது வந்து ஆயிலர் ஃபார்முலாவா? இது வந்து நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப யூஸ் பண்ணா நமக்கு சம்முக்கு என்ன வரும் r square into இது வந்து cos, இங்க வந்து theta இருக்கிறதுனால இங்க theta, நம்ம சம்ல இங்க என்ன இருக்கு 2 into theta இருக்கு. அப்ப நம்ம என்ன போடுவோம் இங்க 2 into theta போடணும். அப்ப இது 2 into theta plus I into sin 2 theta. ஓகேவா? அப்ப இத நான் மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். r ஸ்கொயர் இன்டூ காஸ் 2 தீட்டான்னு வரும் பிளஸ் i இன்டூ r ஸ்கொயர் இன்டூ sin 2 தீட்டான்னு வரும். இதுதான் இப்ப நமக்கு என்னது இந்த இதுதான் என்னதுன்னா ரியல் பார்ட் ஆஃப் u of x, y சாரி r, theta. ஏன்னா இங்க போலார் ஃபார்ம்ல தானே எழுதியிருக்கோம். இங்க நம்ம எழுதும் போது x, y ன்னு எழுதணும். ஏன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதணும். இங்க வந்து என்னன்னா போலார் ஃபார்ம்ல எழுதுறோம்ல, அப்ப வந்து r, thetaன்னு எழுதுவோம். ஆனா இதே இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்ம போலார் ஃபார்ம்ல பார்த்திருக்கோம். இதே z ஸ்கொயரை நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம்ல பார்க்கலாம். இப்ப f of z is equal to z ஸ்கொயர் நான் டிஃபைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதுறேன். அப்ப x plus iy the whole square ன்னு எழுதுவோம்.
இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2i இன்டூ எக்ஸ்ஒய்னு வரும். இங்க நம்ம எழுதணும்ல அதே சேம் தான் இங்கேயும் வரும். இங்க இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து u ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா v ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஓகேவா, இதுதான் இந்த கார்ட்டீசியன் ஃபார்முக்கும் உள்ள போலார் ஃபார்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து f of z is equal to z ஸ்கொயர் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் இன்புட்டா கொடுக்க போறேன். எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போறேன். அதாவது போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்க போகுதுன்னு நான் இப்போ பார்க்க போறேன். அதாவது நான் இப்போ z is equal to 2i அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இந்த ஃபங்க்ஷன்ல வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணா நமக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது இது 2iனா என்ன மீனிங், 0 plus 2iங்கிறது தான் மீனிங். ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே வந்து காம்ப்ளெக்ஸ் பிளைன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஆர்டர்டு பேரலா எழுதணும்னா எப்படி எழுதுவோம், 0,2ன்னு எழுதுவோம். 0,2ங்கும் போது எங்க மார்க் பண்ணுவோம், இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். அதாவது இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். இதுதான் நமக்கு 0,2. ஓகே, இந்த 0,2 இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து W பிளேன்ல எங்க மேப் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த இதை பொறுத்தவரைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நமக்கு கொடுத்திருக்க இன்புட் எப்படி இருக்குன்னா, இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து போலார் ஃபார்ம்ல மாத்திரணும். போலார் ஃபார்ம்னா என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், r into e power i theta. இந்த ஃபார்ம்ல நம்ம மாத்திடுவோமா. இங்க இப்ப 2iங்கிற இருக்கிற நம்பரை எந்த மாதிரி மாத்துவோம், rங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். rங்கிறது என்னன்னா மாடுலஸ் வேல்யூ. மாடுலஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணுவோம். இங்க ரியல் பார்ட் வந்து என்னது, 0வா இருக்கு, இமேஜினரி பார்ட் 2வா இருக்கு. அது அப்படியே இங்க யூஸ் பண்ணா என்ன வரும், 0 ஸ்கொயர்னு வரும். 0 ஸ்கொயரோட வேல்யூ 0 பிளஸ் 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. அப்ப ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. அப்ப ஆருக்கு பதிலா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் e into i into தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தீட்டாங்கிறது என்னதுன்னா ஆர்குமெண்ட் வேல்யூ. அதாவது இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க இது வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆர்ன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம ஆங்கிள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வீடியோல போட்டப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான், அதே சேம் ரீசன் தான். இங்க நம்ம பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க இருந்து இந்த லைனுக்கு போற அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தீட்டான்னு சொல்லுவோம். இது வந்து இந்த இதுல வந்து கரெக்டா நம்ம பார்த்தாலே தெரியுது, இது 90 டிகிரி இருக்கு. அப்ப 90 டிகிரினா நம்ம வந்து இதை வந்து நம்ம எந்த ஃபார்ம்ல எழுதுவோம்னா ரேடியன் ஃபார்ம்ல எழுதுவோம். அப்ப ரேடியன் ஃபார்ம்ல எழுதணும்னா இங்க என்ன எழுதுவோம், π/2 வரும். ஓகே, அப்ப நம்ம கொடுத்திருக்கிற இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருக்கிற நம்பரை நம்ம போலார் கோஆர்டினேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்ப ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்க ஆல்ரெடி நம்ம வந்து z ஸ்கொயருக்கு u ஆஃப் r, தீட்டாவும் v ஆஃப் இங்க சாரி v இங்க வருமா, ஓகே, v ஆஃப் r, தீட்டாவும் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்ல. அந்த இதை நான் இங்க வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். நம்ம சம்ல யூஸ் பண்ணிட்டோம்னா என்ன வரும், u பார்ட் என்ன வரும், u is equal to r ஸ்கொயர் into cos 2 theta. அதே மாதிரி v யோட வேல்யூ r ஸ்கொயர் into sin 2 theta. அது அப்படி நம்ம சம்ல யூஸ் பண்ணா r ஸ்கொயருங்கும் போது இங்க 4 வருமா, ஏன்னா இங்க ஸ்கொயர் பண்ணிடுறோம். இதுதானே 6, இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க 4 பண்ணிருக்கேன். அப்ப இன்டூ cos 2 theta. தீட்டாங்களோட வேல்யூ என்னது, π/2. அப்ப 2 into π/2. அதே மாதிரி இங்க v யோட வேல்யூ என்ன வரும், 4 into sin 2 into π/2. இங்க 2 2 கேன்சல் ஆயிடும், ஆங்கிள்குள்ள தானே இருக்கு. அப்ப கேன்சல் பண்ண ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்ப 4 into cos π வரும், இங்க வந்து 4 into sin π வரும். cos π யோட வேல்யூ நமக்கு தெரியும் -1. அப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், -4 வரும். sin π யோட வேல்யூ 0 நமக்கு தெரியும். அப்ப மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 0 வரும். ஓகே, அப்ப இங்க நம்ம என்ன பார்த்தோம், f of z is equal to u of r, theta plus i into v of r, theta ன்னு பார்த்தோமா. அதே இது நம்ம சம்ல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், f of zங்கிறது என்ன, wங்கிறது தான். ஓகே, f of z. அப்ப இது வந்து இங்க வந்து u ஓட வேல்யூ என்னது, -4 plus i into 0. அப்ப இதை வந்து சிம்பிளை பண்ணா என்ன வரும், -4ன்னு வரும். ஓகே, இது நம்ம வந்து நான் என்ன எடுத்திருக்கோம், இன்புட்டா 2iங்கிறது இன்புட்டா எடுத்திருக்கோம். ஃபங்க்ஷன் என்னது, z ஸ்கொயருங்கிறது ஃபங்க்ஷனை போலார் கோஆர்டினேட்ஸ்ல எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். இதை நார்மலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே இங்க டைரக்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 2i the whole square is equal to, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 2 ஸ்கொயர் பண்ணா 4 வரும், i ஸ்கொயர் பண்ணா -1 வரும். அப்ப -4. அதாவது போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுங்கிறதுனால இந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம். f of z is equal to r cube into cos theta plus i into
2r into sin theta. இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். இங்க வந்து f of z is equal to z square னு எடுத்துட்டேன். இங்க வந்து in terms of r and theta லயே நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். இந்த கேஸ்ல z is equal to 2i. இந்த இத இன்புட்டா நான் கொடுக்கிறேன். எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்க போகுது அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? f of 2i ஓட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் 2iங்கற நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம்? போலார் கோஆர்டினேட்ஸ்ல எழுதிடணும். இங்க நம்ம எழுதணும்ல அதே சேம் தான். இங்க இந்த சம்ல எழுதணும்ல 2i எப்படி எழுதணுமோ அதே சேம் கான்செப்ட நான் இங்க யூஸ் பண்றேன். அப்ப இங்க என்ன எழுதணும்? 2 into e power I pi by 2 னு வந்துச்சா? அந்த இதை அப்படியே நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம எடுத்திருக்க 2iங்கற நம்பரை நம்ம வந்து போலார் கோஆர்டினேட்ஸ்ல எழுதிட்டோம். இத வந்து நம்ம z is equal to r into e power I theta இதுல கம்பேர் பண்ணோம்னாலே r ஓட வேல்யூ theta ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாமா? அப்ப நம்ம சம்ல என்ன வருது? r ஓட வேல்யூ 2 கிடைச்சிருக்கு. இங்க r க்கு பதிலா இங்க 2 தான இருக்கு. அதனால அதை எடுத்து எழுதியிருக்கேன். theta is equal to இங்க theta இங்க என்ன இருக்கு? pi by 2 இருக்கு. அதனால இங்க pi by 2 எழுதியிருக்கேன். அப்ப r ஓட வேல்யூ theta ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது ரெண்டும் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்னா இங்க r உம் theta உம் இருக்குல்ல, இதுல இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காக தான் இந்த இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம சம்ம பொறுத்தளவுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? f of 2i ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இங்க ஜஸ்ட் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கங்க. r ஓட வேல்யூ என்னது? 2. அதனால 2 கியூப் போட்டுக்கிறேன். into cos pi by 2. ஓகேவா? இந்த theta இருக்குல்ல இதோட வேல்யூ பிளஸ் i into 2r 2 into r ஓட வேல்யூ என்ன? அகைன் 2 தான். sin pi by 2. இதை சிம்பிளை பண்ணா ஆன்சர் அவ்வளவுதான். இதை சிம்பிளை பண்ணா இது என்ன 8 வருமா? cos pi by 2 ஓட வேல்யூ 0 வரும். பிளஸ் i into இதோட வேல்யூ 4 வரும். sin pi by 2 ஓட வேல்யூ 1 வரும். அப்ப மல்டிப்ளை பண்ணோம்னா 4 into i ன்னு வரும். அப்ப f of 2i ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 4i கிடைக்குது. அதாவது 2iங்கற இன்புட்டை நம்ம கொடுக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன்ல இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னா 4iங்கிறது கிடைக்குது. ஓகேவா? ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.